அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை 3 காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. 1. அவர்களை பிரித்தறிவதற்காக. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான், உங்களையும் சோதிப்பான். உங்களில் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. நன்றியோடு இருக்கிறாயா, நன்றி மறந்து வாழ்கிறாயா என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுத்து சோதிப்பான். 2. தூய்மைப்படுத்துவதற்காக. பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாஹுவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கின்றான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணம்